ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகழகான சில்க் சாரீ கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க் தான். நிறைய விதமான சில்க் சாரியில் நமக்கு செமி சில்க் சாரீ வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ 3000 ரேஞ்சில் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா கலர்ஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ஷாப்பில் வெட்டிங் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய விதமான கலெக்ஷன் வந்து காமிச்சிருப்போம். இந்த மாதிரி நமக்கு செமி சில்கில் கிஃப்ட் சாரீ சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தகுந்தாப்பில் நிறைய விதமான கலர் பேட்டர்னில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கலர்ஸ் எல்லாமே, அதாவது எல்லா கலர் காம்பினேஷனுமே வேறு லெவலில் இருந்தது. சாரீ வந்து ஒரு 2500, 3000, 3500 அந்த ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து செமி சில்க் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சாஃப்டாகவும் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும். சில செலக்டிவான புடவை மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு காப்பர் ஜரியில் பார்டர் கொடுத்துருந்தாங்க. 3900 கிட்ட வருது. சில டிசைன் வந்து பாடி ஃபுல்லாகவே வந்து கோல்டு ஜரியில் டிசைன் கொடுத்துருப்பாங்க. சிலது வந்து ப்ளெயினாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 4400 கிட்ட வருது. லைட் ஆரஞ்சில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கோல்டு ஜரி வரா மாதிரி இருக்கும். மேலே வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே செல்ஃப் எம்போஸ்டு டிசைன் தான். ப்ளெயின் சாரீ கிடையாது எதுவுமே. உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் வந்து உங்களுக்கு மைன்யூட்டாக போகும். இது வந்து 3800 கிட்ட வருது. சில சாரீ வந்து சேம் டிசைனில் வேறு வேறு கலர் காம்பினேஷனில் கூட வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு திலகம் டிசைனில் வந்து கொடுத்துருந்தாங்க கோல்டு சரியில். உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வரக்கூடிய முந்தானை பகுதி, அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4300 கிட்ட வருது. டி நகர் பச்சையப்பா சில்க் வந்து நிறைய சாரீ கலெக்ஷன் நம்ம போட்டிருக்கோம். அந்த விதத்தில் லோ ரேஞ்சிலுமே இங்கே வந்து சாரீ கிடைக்கும். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வாங்குற மாதிரி எல்லா ரேஞ்சிலுமே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் பேஸ்மெண்ட் போனீங்க அப்படின்னா ஒரு 250 இருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கலெக்ஷன் வந்து கிடைக்கிது. ஸோ ஆரணி பட்டு எல்லாமே எப்போவுமே வந்து அங்கே நிறைய டிசைன், நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு 500 600 ரேஞ்சிலேயே ஆரணி பட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 3900 கிட்ட வருது. உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதிலே வந்து சில டிசைன் சாரீ பியூர் சில்க்குமே காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு இதே கலர் தான் பார்த்தோம். ஆனால் வந்து செல்ஃப் அந்த டிசைன் வந்து வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிப்பீட்டடாக ஒரே சாரீ கிடையாது. உங்களுக்கு அந்த பிரிண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதே டிசைனில் வேறு கலர் பாருங்கள். அதுவுமே வந்து நல்லா இருந்தது. இது வந்து ஒரே டிசைன் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. 4300 ரேஞ்சில் வருது. சாரீ ஃபுல்லாகவே கோல்டு சாரியில் ஒரே டிசைன் புட்டா வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த சாரீ கூட ரொம்ப நல்லா இருந்தது. சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நமக்கு ட்ரெடிஷ்னல் டிசைன் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வரக்கூடியது பியூர் சில்க் தான். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். 4900 கிட்ட வருது. கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல நமக்கு வந்து ஓல்டு ட்ரெடிஷ்னல் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம். இதில் வந்து இருக்கக்கூடிய கலர்ஸ் அப்படியே பாருங்கள். அழகான க்ரீனில் வந்து உங்களுக்கு மாம்பழ கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்டர் பார்க்குறது 2 சைடுமே நமக்கு சேம் சைஸில் வந்து பார்டர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெம்பிள் பார்டர் மாற மாதிரி டிசைன் எல்லாமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த சாரீ எல்லாமே ஒரே ரேஞ்சில் வரும். 4900 அந்த ரேஞ்சில் வர்றது. இந்த ப்ளூ வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல, பிரைட்டான கலர்.
இது வந்து 5000க்கு மேலே வருது, 5700 கிட்ட வருது. இந்த ரெண்டுமே ஒரே கலர், ஒரே டிசைன் தான். இது வந்து நல்ல காஃபி ப்ரௌனில் இருந்தது, அந்த பார்டர் பிங்க்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த க்ரீன் வித் ரெட்டுமே நல்லாயிருக்கு. இது வந்து 5700 கிட்ட வருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பிரிண்டட் சில்கில் வரக்கூடியது அப்படியே பார்த்துடலாம். இது எல்லாமே நமக்கு ஃபேன்சியாக வரக்கூடிய சில்க் சாரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா லாங் பார்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு சாரியுமே வந்து சிங்கிள் சாரியாக வந்து கிடைக்கிது. இது வந்து 2800 தான் வருது பாருங்கள். 2800 ரூபாய்க்கே நல்லா இருந்தது இந்த புடவை. இதே ரேட்டில் வந்து உங்களுக்கு வேறு கலர்ஸ் கூட கிடைக்கிது. இந்த காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூக்கு வந்து அந்த பேஸ்டல் கலரில் வரக்கூடியது நல்லா பிரைட்டாக இருந்தது. ஸோ கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சாரியெல்லாம் வேர் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா பளிச்சுன்னு லுக் வந்து கொடுக்கும். இது வந்து அழகான ஆரஞ்சில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே பிரைட்டான கலர்ஸ். 2800 தான் வருது இந்த சாரியோட ரேட்டு. இந்த மாதிரி சாரீ எல்லாமே உங்களுக்கு காப்பர் சாரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பரில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் வர மாதிரி இருக்கும். டபுள் சைடுமே நல்ல பெரிய சைஸில் வந்து பார்டர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு அதிகப்படியான விலையில் கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு 2500 அந்த ரேஞ்சில் கூட நம்ம வாங்கிக்கலாம். ஒரு 4-5 புடவை கூட எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுறதை வந்து அடுத்த தடவை கட்டுறவங்களே கிடையாது. எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் புதுசாக தான் நம்ம தேடி தேடி எடுக்கிறோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போகாமல் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கி வச்சுக்கலாம். சாரியும் நிறைய நமக்கு வந்து வரா மாதிரி இருக்கும். நம்ம புது சாரியாக வந்து புது ட்ரெண்டிங்கில் வந்துகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ சாரீ எல்லாமே புது கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளோட சாரியுமே ஒரு 2 தடவை கட்டிட்டோம் அப்படின்னா பழைய சாரீ மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ சாரீக்கெல்லாம் அதிகமாக ரேட்டு வந்து கொடுத்து வாங்காமல் லோ பட்ஜெட்டில் நம்ம கம்மியான ரேஞ்சில் நம்ம வாங்கி வேர் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே வந்து கோல்டில் வந்து எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். சாரியுமே அவசியம்தான். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறத பொறுத்து தான். இருந்தாலும் இந்த கடையில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் பார்த்து யாராவது நீங்கள் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை கோல்டு நகை வாங்குனீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கோல்டில் வந்து முதலீடு பண்ணுறது வந்து இப்போ வந்து டக்குன்னு எடுத்த எடுப்பில் போய் நம்ம வந்து வாங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பல்காக வரும்போது நல்லா வந்து மறுபடியும் கொஞ்சம் நம்ம வந்து பணம் அதிகமாக கொடுத்து நிறைய நகை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போடுறது வந்து சிட் ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சிட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து நகை வாங்கிக்கலாம். இது வந்து 5300 கிட்ட வருது. பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதெல்லாமே. இப்போ காட்டுற சாரீ எல்லாமே ஃபேன்சியாக இருக்கக்கூடிய சில்க் சாரீ. என்னடா புடவை காமிச்சிட்டு ஸ்டிச் ஸ்கீம் பற்றி பேசுகிறேனே சம்மந்தமே இல்லாமல் நினைக்காதீங்க. கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நாளுக்கு நாள் வந்து ஏறிட்டே தான் போகுது. ஸோ பணம் வந்து நம்ம எதுலையாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ என்னவோ சம்பாதிச்சோம் செலவு பண்ணோம் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சமாவது நம்ம வந்து சேமிப்பு அப்படிங்கிறத கட்டாயம் வந்து நம்ம வந்து பண்ணணும்.
ஸோ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நல்லா இருந்தது, இந்த புடவை டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேன்சி சில்க் சாரீ வந்து இங்கே நல்லா வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ 5500 கிட்ட வருது. சாரீ வந்து பிரித்து காமிச்சா தான் அழகாகவே இருக்கும். நல்லா வந்து அந்த லுக்கு வந்து நமக்கு தெரியும். அதாவது முந்தானை பகுதி கீழே வரக்கூடிய பார்டர் தெரியும். சாரீக்கு சென்டரில் வரக்கூடிய அந்த புட்டாஸ் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும், ஃபினிஷிங் எல்லாமே. இதுவுமே பிங்க்கில் வந்து அந்த க்ரீன் கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வந்து அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நானே எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்ட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நான் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், போயிட்டு நீங்கள் வந்து அதை பிரிங்க இதை பிரிங்கன்னு. சும்மா சும்மா போகிறோம் இல்லையா, ஒரே கடைக்கு திரும்ப திரும்ப போகும்போது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். கலெக்ஷன் வந்து காட்டணும், உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் வந்து ஓரளவு வந்து நானே பிரித்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களே வந்து ஃபுல்லாகவே பிரித்து காட்டுவாங்க. இது வந்து சில்வர் சாரியும் நமக்கு வந்து கோல்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சாரியில். அதே மாதிரி நம்ம சேனல் முன்ன மாதிரி வந்து வியூஸ் போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து குறையா சொல்லலை. ஸோ உங்களுக்கு பிடித்த மாதிரியான கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறத நான் வந்து விரும்புவேன். உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வந்து வேணுங்கிறதையும் நீங்கள் வந்து போடுங்க. எந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா எனக்கு நல்லாயிருக்கும். ஏதோ எடுத்தோம் போட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இதே கண்டினியூ பண்ணலாமா? சாரீ அதுக்கப்புறம் நகைகளை நான் மாற்றி மாற்றி தான் போட்டுகிட்டே இருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா? அதனால தான் நான் திரும்ப கேட்குறேன். இது வந்து சாரீ ஃபுல்லாகவே ப்ளெயினாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த சாரீ மட்டும் ப்ளெயின் சாரீ மாதிரி இருந்தது. இது நல்ல கிரேயில் வந்து காப்பரில் வந்து கொடுத்துருந்தாங்க காம்பினேஷன். சாரீ நல்லா இருந்தது. 4100 கிட்ட வருது. எல்லாமே செமி சில்க் தான். ஸோ பியோர் சில்க் கிடையாது. இது 5400 கிட்ட வருது. உங்களுக்கு பார்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுவுமே 4200 வருது. ஸோ வரக்கூடிய முகூர்த்தத்துக்கு இதெல்லாமே நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க வந்து. ஸோ எப்போவுமே பச்சைப்பா சில்க்லேயும் வந்து நல்ல பிஸ்னஸ் தான். நம்ம வீடியோஸ் எடுக்க போகும்போதே நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. எல்லாமே ஃபாஸ்ட்டு மூவிங்கில் போயிட்டே இருக்கும். ஸோ புது கலெக்ஷன் வந்து வந்துகிட்டே இருக்கோங்க, எப்போவுமே அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. இது வந்து 3700 கிட்ட வருது. ஸோ ஒவ்வொரு புடவையுமே எடுக்க எடுக்க அழகாக தான் இருந்தது. ஸோ எல்லாமே ஃபோல்டிங்லதே வச்சு நான் காமிச்சிட்டேன். நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பிரித்து எடுத்து பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ நிறைய டிசைன், நிறைய கலெக்ஷன் எல்லா ரேஞ்சிலுமே வச்சுருக்காங்க. இதுதான் ப்ரைஸும் கிடையாது. உங்களுக்கு 800 900 ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு கிஃப்ட் சாரீ எல்லாமே கிடைக்கிது. ஸோ அதனால் நீங்கள் டி நகர் தானே, நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது போய் பாருங்கள். கலெக்ஷன் எல்லாமே பார்த்து எடுத்து வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான ரொம்பவே அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர்.